வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சாணக்கியா சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தமிழக பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாஜகவுடைய சட்டமன்ற குழுவுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட ஒரு நேர்காணல் எடுத்திருக்காங்க. அந்த நேர்காணல் வீடியோவை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. பாண்டே அவர்கள் நயினார் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. இது மாதிரி இந்த வரக்கூடிய மக்களவை தேர்தலில் எவ்வளவு தொகுதிகளை ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதற்கு இவர் ஒரு 15 தொகுதிகளை கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்ல போக, உடனே பாண்டே அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் நான் கேட்கல, தமிழ்நாட்டில் எவ்வளோ ஜெயிப்பீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகி பாண்டே அவர்களுக்கு இப்போ சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படி எல்லாமா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறது நக்கல் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை எழுப்பிக்கிருக்காங்க. ஸோ இதை நான் பெருசாக பார்க்கல. ஏன்னா ஒரு ஆங்கர் அப்படிங்கிற முறையில் இது மாதிரி நக்கல் நையாண்டி இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறது தான். அதனால் இது பெரிய ஒரு விஷயமா எனக்கு தெரியலை. இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டே அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்புறாரு. இது மாதிரி இப்போ அதிமுக பாஜக இடையே எந்த அளவுக்கு ஒரு மோதல் போய்க்கிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இனிமேலையும் அதிமுக பாஜக சேரக்கூடிய கூட்டணி மறுபடியும் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. அதற்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருக்காரு. என்ன தெரியுமா, இப்போவும் கீழ்மட்ட தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதிமுகவுடைய கீழ்மட்ட தொண்டர்களும் பாஜகவுடைய கீழ்மட்ட தொண்டர்களும் அதிமுக பாஜக கூட்டணியை விரும்புகிறாங்க. நான் கூட நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது அவங்களுடைய விருப்பம் அதுவாக இருக்குது, அதிமுக பாஜகவுடைய கூட்டணியை விரும்புகிறாங்க தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போ வேணாலும் அறிவித்தாலும் அதற்கு அந்த ஏற்பாடுகளுக்கு நாங்களாம் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அதிமுக கூட பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் திட்டவட்டமாக இருக்காரு. பங்காளி கட்சிகளை எதிர்த்து அரசியல் பண்ணாதான் பாஜக வேகமாக வளர முடியும் அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக இருக்காரு. அண்ணாமலையுடைய ஸ்டாண்டுக்கு பல அரசியல் வல்லுநர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தந்தி டிவி கிட்ட கொடுத்த நேர்காணலில் அவர் எடுத்தோன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 திராவிட கட்சிகளுமே எதிர்த்து, இந்த 2 கட்சிகளையும் எதிர்த்து அரசியல் பண்ணாதான் மாற்று சக்தியாக பாஜக வளர முடியும் தமிழ்நாட்டில் அப்படின்னு பாண்டே குறிப்பிடுறாரு. அப்போ அரசியல் வல்லுநர்கள் அண்ணாமலையுடைய ஸ்டாண்டு தாங்க கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவுடைய தொண்டர்கள்ட்ட போய் கேட்டாலே எப்படி நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஜகவுடைய தொண்டர் கூட உண்மையிலேயே பாஜக ஆட்சிக்கு வரணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய ஆட்சி அமையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. களம் இப்படி இருக்கும்போது எப்படி நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படிங்கிறதான் பெரிய வியப்பாக இருக்குது. முன்னாடியிலிருந்தே பாண்டே அவர்களுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்குது. அவர் பாஜகவுடைய அபிமானி, பாஜக வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான், மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான். அப்படி இருந்தாலும் அதிமுக அப்படிங்கிற திராவிட கட்சியோட பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுல அவருடைய ஆசை அப்படி தான் இருக்குது. இதற்கான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, அதிமுக பாஜக சேர்ந்தாங்க அப்படின்னா திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும், இவங்க கூட்டணி இல்லை அப்படின்னா திமுகனால ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு பாண்டே நினைக்கிறாரு போல. அதனால தான் தொடர்ந்து இதே மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாரு. அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நேற்று நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்டே அது மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுற மாதிரி தான் கேள்விகளை எழுப்பினாரு. அந்த கேள்விக்கு தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொண்டர்கள் விரும்புகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிறோம், 10க்கு 9 பாஜக தொண்டர்கள் திராவிட கட்சிகளோடு பாஜக கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் ஸ்ட்ராங்காக இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போது பாஜகவில் இருக்கக்கூடிய சில பேர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, சில தலைவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் அதிமுக கூட பாஜக கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சு அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலையே இந்த கூட்டணி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு 29 சட்டமன்ற தொகுதிகளில் 5000 வாக்குகளுக்கு குறைவான வித்தியாசத்தில் தான் அதிமுகவுடைய வேட்பாளர்கள் தோக்குறாங்க. இன்னொரு 14 தொகுதிகளில் 10,000 வாக்குகளுக்கு குறைவான வித்தியாசத்தில் தான், 5000 to 10,000 வாக்குகள் குறைவான வித்தியாசத்தில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் தோல்வி அடைகிறாங்க. அப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி 2026 இருந்துச்சு அப்படின்னா திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலை நினச்சிருந்தா அவர் ஈஸியாக, எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், அவர் ஈஸியாக
இது மாதிரி அதிமுக கூட கூட்டணி அமைச்சு 2026 ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை இந்த மக்களவை தேர்தலில் அவர் ஒரு எம்பி ஆகி மத்திய அமைச்சர் ஆக முடியும். 2026 கூட அவர் மினிஸ்டர் ஆக முடியும். ஆனால் அண்ணாமலை அதை விரும்பலைங்க. 2001 பாஜக திமுகவோடு கூட்டணி அமைச்சு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயிக்கிறாங்க. 20 வருஷம் ஓடுது. 2021 அதிமுக கூட கூட்டணி அமைச்சு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக ஜெயிக்கிறாங்க. அப்போ அந்த இடைப்பட்ட 20 வருஷத்தில் என்ன வேலைப்பாடுகள் நடந்திருக்கு? பாஜக ஏன் வளரவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் இதுதான். திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைச்சதுனால வளரல. ஆனால் ஒரு 2 சீட்டு 3 சீட்டு 5 சீட்டு இப்படி ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள், வானதி சீனிவாசன் அவர்கள் போன்றவர்கள்லாம் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு 2026 நம்ம அதிமுக பாஜக கூட்டணியில் போட்டி போட்டால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும், வெற்றி கன்ஃபார்மு, அப்போ அமைச்சர் போஸ்ட் ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போல. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்பயும் திராவிட கட்சிகளோடு பாஜக கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா 2041 அடுத்த 20 வருஷத்துலையும் அதே 4 சீட்டை தான் பாஜகனால ஜெயிக்க முடியும். அப்போ இதிலிருந்து உடைக்கணும் அப்படின்னா சில ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அந்த ரிஸ்க்கை தான் அண்ணாமலை எடுக்கிறாரு. ஸோ இந்த ரிஸ்க்கை எடுத்தால் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக வளர முடியும். தனித்து அவங்களுக்கு நிறைய வாக்காளர்கள் ஃபாலோவர்ஸ் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 50-60 வருஷமாக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த திராவிட கட்சிகள் இல்லாமல் மாறி மாறி திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு போச்சுப்பா, வேற யாராவது புதுசாக 3ஆவதாக யாராவது வந்தால் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட மக்களை ஈர்க்கணும் அப்படின்னா திராவிட கட்சிகளோட கூட்டணி அமைக்கக்கூடாது. அதில் அண்ணாமலை ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஸோ பாஜகவுடைய தொண்டர்களுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்குது. கட்சிக்குள்ளேயே இவ்வளவு எதிர்ப்புகளை மீறி தான் திராவிட கட்சிகளை அண்ணாமலை எதிர்த்துக்கு இருக்காரு. ஓகே, அண்ணாமலை அதிமுக திமுக போன்ற திராவிட கட்சிகளை இந்த அளவுக்கு எதிர்க்கிறத அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சில பேரே விரும்பலை. உதாரணத்துக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள், வானதி சீனிவாசன் அவர்களை நம்மளால சொல்ல முடியும். அப்போ இவ்வளவு கட்சிக்குள்ளே இவ்வளவு எதிர்ப்புகளை தாண்டியும் அண்ணாமலை பங்காளி கட்சிகளை எதிர்க்கிறாரு அப்படின்னா ஒரே ஒரு நம்பிக்கை, தொண்டர்கள் நம்ம பக்கம் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த அளவுக்கு அவர் ரிஸ்க் எடுக்கிறாரு. ஸோ தொண்டர்களுடைய ஆதரவு தொடர்ந்து அண்ணாமலைக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். பாஜகவுடைய மேலிடமும் தொண்டர்களுடைய எண்ணப்படி தான் அவங்களும் முடிவெடுப்பாங்க. அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்திலிருந்து அவரை வெளியேற்ற மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.